தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட 68வது பொதுக்குழு கூட்டம் வந்து ரீசெண்டா நடந்துச்சு. அதுல சென்னை மட்டும் இல்லாம பல ஊர்ல இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அதுல என்ன பேசியிருந்தாங்கன்னா, தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளோட பதவிக்காலம் வந்து 2025 பிப்ரவரியோட முடியறதா இருந்திருக்கு. ஆனா அதை திரும்பவுமே வந்து 3 வருஷம் நீட்டிக்கத்தா தீர்மானம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டத்துல பொருளாளர் கார்த்தி பேசுறப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் சங்க கட்டிடம் வந்து கற்ற வேலைகள் பாதியிலே நின்றுட்டு இருக்கு. இப்போ விலைவாசி உயர்வு காரணமா நிறையவே பணமும் தேவைப்படுது. அதனால நடிகர் சங்கத்தோட கடனை அடைக்கிறதுக்கு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சியில வந்து நடிகர்கள் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் வந்து கடனா இல்லாம நிதியா 1 கோடி ரூபாய் வந்து நடிகர் சங்கத்துக்கு கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம கலை நிகழ்ச்சியில வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போறாங்கன்றப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே வந்து ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி சிறு செய்திகளை தெரிஞ்சுக்க சேனல் பேஸ் சினிமாவை மறக்காம பாருங்க.